ஐயா, தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், துண்டு வைக்க கூடாது. வியாபாரம் விருத்தி ஆகாது. வயக்காட்டுக்கு போறேன்னு சுடுகாட்டுக்கு போனானா, சுடுகாட்டுக்கு போறேன்னு பயங்காட்டிட்டு போனானா, அப்படி இருக்கிற நம்ம டீமோட நிலைமை என்ன? புரியல என்ன சொல்றேன்ட்டு. எனக்கும் தான் புரியல. எதனால இந்தியா இப்படி கேவலமா தோத்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இப்படி தோத்துறோமேடா. என்ன நடந்துச்சு, எதனால தோத்துச்சு, என்ன பண்ணிருக்கலாம், என்ன பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறது எல்லாத்த பத்தியும் நமக்கு தெரிஞ்ச ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன பாய்ஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். எள்ளுவைய பூக்கலையே, இந்தியா எப்படி தோத்துச்சுன்னு நான் எதிர்பார்க்கலையேங்கிற மாதிரி. என்னடா அது இப்படி, அதாவது வந்துட்டோம் இந்த மாதிரி ஜெயிச்சிருவோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஹோப்ஸ மனசுல வச்சு நம்பிக்கையோட பார்த்த ஒரு மேட்ச்ல இப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். சே, கடைசி வரைக்கும் போய் அந்த இடத்த நம்ம தோத்துட்டோமேங்கிறது உண்மையாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 5th டே இன்னைக்கு, அதாவது 5வது நாளுக்கு இந்தியாவுக்கு ஆகாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னா ஃபீல்டிங் பண்ணி தோக்குறோம். சரி, தேர்ட் மேட்ச்ல பேட்டிங் பண்ணி தோக்குறோங்கிற மாதிரி. ஸ்கோரும் ஒன்றும் பெருசா இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு 3 பேத்துக்கு தொலைல துண்டு போட்ட கணக்கா மேட்ச முடிச்சாங்க பாத்தியா? எப்படி நமக்கு என்ன பண்றது, எல்லாம் நிலைமை அப்படிதான் இருக்கு. பட் பரவாயில்ல, அதாவது கடைசி வரைக்கும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுத்தாங்க, அதனால நல்லா இருந்துச்சு, சூப்பரா போச்சு. மனக்குமுறல்கள் நிறைய இருக்கு. சரி, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சூனா உன் இனிஷியல் தாட்ஸ் சொல்லு. எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்றது மேட்சை பத்தி, கருத்துக்களை பதிவுங்க. என்னத்த சொல்றது மர்ஃபி, எனக்கு தெரிஞ்சு 2 டீம் ஆடும்போது ஒன்னு சிஎஸ்கே ஒன்னு இந்தியா இன் டே 5 ஆடும்போது பிபி டேப்லெட் எடுத்து வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். காலையில இந்த மத்தியானம் 3:30 ஸ்டார்ட் ஆகுதுல, அங்க மார்னிங் அப்ப இருந்து நான் மேட்ச் பாத்துருக்கேன். பக்கு 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 நெஞ்செல்லாம் அப்படியே எனக்கு அந்த அளவுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மர்ஃபி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஆடிட்டோம். ஓகே, ரொம்ப 230 ஃபார் 5ல இருந்து 387 ரன் அடிச்சோம், ஈக்குவல் போட்ட ஸ்கோர். ஓகே, அப்பதான் ஓகே நம்ம லோவர் டவுன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இது இவங்க இங்கிலாந்து வந்து நான் சொன்னேன் 240 250 வச்சுட்டு ஐ திங்க் வி கேன் ஏபிள் டு சேஸ் இட்ங்கிற மாதிரி சொன்ன டே 5. ஏன்னா பால் வந்து அப் அண்ட் பவுன்ஸ் வந்து வெரி ஆயிட்டு இருந்துச்சு, மேலேயும் போகுது கீழேயும் போகுது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால சொன்னா 230 240 250 அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சுட்டு வி கேன் ஏபிள் டு சேஸ். ஆனா இந்தியா சூப்பரா பவுலிங் போட்டாங்க, போட்டு 190 டார்கெட் மாதிரி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன், ஓகே சேஸ் பண்ணிடுவோம் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா. ஆனா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா கருண் நாயர் ஜெய்ஸ்வால்ண்டா மர்ஃபி. ஓகே, ஜெய்ஸ்வால் என்னடா ஸ்டார்ட் ஆட்டான். நான் கூட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ரிவியூ ரிவ்யூ, செகண்ட் டெஸ்ட் ப்ரிவியூ ரிவ்யூ எல்லாம் ஜெய்ஸ்வால் இவன் தான் நெக்ஸ்ட் லெஜெண்ட் அப்படி இப்படி சொன்னேன். இந்த மாதிரி டைம்ல தான் ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி பிளேயர்ஸ். நான் கேக்குறேன், சொல்லு, குரூஷியல் சிச்சுவேஷன்ல இந்தியா டீம் எது வேணுமோ அது கிரிட் காமிச்சு, கிரிட் அண்ட் ஆட்டிடியூட் காமிச்சு நின்னு இந்தியா வின் பண்ணி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஆக்சுவலி பாய்ல இருந்து மேனா மாறுவாங்க, நார்மல் பிளேயர் டு லெஜெண்ட் பிளேயர்ஸா மாறுவாங்க. அது மிஸ் பண்ணிட்டானே ஜெய்ஸ்வால். அது எனக்கு ரொம்ப. கருண் நாயர் நம்ம எவ்வளவோ சப்போர்ட் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தாய் சூசன் ஆனா அதுவே தப்புன்னு சொன்னா டிராப் பண்ணது. ஓகே, இப்போ இவனுக்கு கண்டினியூஸா ஒரு 4 இன்னிங் சான்ஸ் கொடுத்துரும். ஆனா கருண் நாயர் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னத்த சொல்றது மாதிரி, இதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். நல்ல சான்ஸ்ரா, ஒரு எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி கம்பேக் கொடுத்திருக்கான். இட்ஸ் a good chance to prove that I am a good player. என்ன விடாதீங்க, இனிமேல் நான் தான் நெக்ஸ்ட் புஜாராங்கிற மாதிரி காமிக்க வேண்டியது நத்திங் போல். ஆக்சுவலி சீமாச்சு டே 5 நடக்கிறதா, அதெல்லாம் டே 4 நடக்கிறதா. பிச்லனா வேரண்ட் டயர் இருக்கும், பால் சீம் தான் ஆகும், அது கொடுத்துட்டு. அண்ட் ஒன் மோர் திங், கில்லுடா எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவன் தான் சூப்பரா ஆன ஆக்சுவலி, ஓகேவா. பட் ஆனா கொஞ்சம் பிரஷர் சிச்சுவேஷன்னால அவனால எடுத்துக்க முடியலையோ அந்த பிரஷரை. விராட் கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரஷருக்குனே பிறந்தவன் விராட் கோலி எல்லாம், கரெக்டா அவரெல்லாம். அந்த மாதிரி நாள் எடுத்துக்க முடியல. இட்ஸ் a good time actually. He can prove that I'm a good captain under pressure. பேட்டிங்ல ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டியது, அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆச்சு. அதுக்கு பந்த் நல்லா பண்ணுனா, பந்த் கூட சூப்பரா ஹார்ட் ஃபெல்ட்டா அடிபட்டு இருந்தாலும் கூட அவன் கரேஜ் காமிச்சு நின்னு ட்ரை பண்ணா. பட் இஸ் ஃபைன். பட் ஆனா ஐ அம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் தி லோவர் ஆர்டர் மர்ஃபி. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா பொட்டலாயிட்டு போறோம். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் முடிஞ்சோன்னா ஓகே பொட்டலம் தான் போல 120 ஆல் அவுட் ஆயிடுவான்னு நினைச்சேன். பட் ஆனா ஃபைட் பண்ணாங்க. ஐ எம் மோர் சாட்டிஸ்ஃபைட் தட் லோவர் ஆர்டர் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். இதே மாதிரி அப்கமிங் டெஸ்ட்ல கான்ட்ரிபியூட் கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒருத்தன் எல்லாம் ஸ்டாட்ஸ் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே, என்ன மாதிரி என்ன கோணி இதெல்லாம் என்ன ஸ்டாட்ஸ் என்ன சொல்றதுக்கு, நானும் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு இந்தியாவோட டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. ஆக்சுவலி நானும் இந்தியா ஜெயிக்கும். லாஸ்ட் அந்த 192 தான் எடுத்தாங்க. ஃபைனல் ஸ்கோர் வந்து 192 சேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு. அப்புறம் ஆனால் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கும் அப்படியே இதாயிடுச்சு. என்னதான் இது எப்படி பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஆனால் ஃபைனலில் கொஞ்சம் இது கொடுத்தாங்க, ஃபைட் பேக் கொடுத்தாங்க. பட் பேட் லக். வி குடன் ஃபைனல் ப்ராபப்ளி இந்த நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு ஜிஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டாட் மாதிரி சொல்கிறேன். ஓவரால் என்ன டே 1லேருந்து டே 4 வரைக்கும் எப்படி என்ன பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அண்ட் இந்தியா சைடு ரெண்டு சைடு நான் ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி ஆடி இருக்காங்கன்னா டோட்டலாக 387 அடிச்சிருக்காங்க. ஸ்கோர் வந்து டோட்டல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதில் வந்து ஜோ ரூட்டோட செஞ்சுரி மெயினாக சொல்கிறதுக்கு இருக்கு. ஸோ அண்ட் பவுலிங் சைட் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் பயங்கரமாக அந்த ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அந்த நல்ல ப்ரெஷர் கொடுத்தாங்க இந்தியன் பேட்டர்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட இது. அதே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவல் பண்ணாங்க. 387 ட்ரை பண்ணோம் ஆக்சுவலி. அண்ட் அதிலே கேஎல் ராகுலோட டன்னும் அப்புறம் ஜடேஜாவோட 72 அண்ட் as well as பண்ட் ஆல்சோ. பட் ஹார்ட் லக் ஃபார் ஹிம். ரன் அவுட் ஆனதுக்கு ஒரு ரன் அவுட் ஆயிட்டான். வென்ஸ்டே கூட ரன் அவுட், அது ஒரு ஹார்ட் லக் ஆயிடுச்சு. ஸோ க்ரூஷியல் விக்கெட் ஆயிடுச்சு அது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இங்கிலாண்டோட நெக்ஸ்ட் வந்து இங்கிலாண்டோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஆக்சுவலி. செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம நல்லா பவுலிங் போட்டோம். எல்லாரும் பவுலர்ஸ் எல்லாம் சூப்பர் பவுலர்ஸ். ஸோ அவங்க நம்மளை வந்து ஆக்சுவலி 192க்கு வந்து ஆல் அவுட் பண்ணோம் ஆக்சுவலி இங்கிலாண்டை. அண்ட் ஃபைனலில் வந்து நம்ம இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் வி ட்ரை டு சேஸ் இட் 193. பட் 22 ரன்ஸில் நம்ம தோற்று போயிட்டோம். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஸ்டாட்ஸ் ஃபார் ஆல் டே 1லேருந்து டே 4. ஸோ லெட்ஸ் see. ஆமா. சோ இவ்வளவு சொன்னமே, ஆக்சுவலி ஜடேஜா பத்தி பேச மறந்துட்டோமே மர்ஃபி. என்ன இஸ் a warrior ஆக்சுவலி. எப்படி என்ன இன்னிங்ஸ் ஆடுனா ஆக்சுவலி 180 பால்ஸ்ல 60 ரன்ஸ். ஒரு சைடு நின்னா பாத்தியா, இன்னிங்ஸ் ஃபார் ஏஜஸ் மர்ஃபி. ஜடேஜா அப்படிங்கறது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அவரை பத்தி எக்ஸ்க்ளூசிவா நம்ம இந்த மேட்ச் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டோம். அது மாதிரி நம்ம அவரை பத்தி பேசியிருக்கோம். ஜடேஜா எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீஸ் நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா அவரால் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து ஜடேஜா என்ன ரோல் இதுல ஆட போறாரு, செகண்ட் இதுக்கெல்லாம் வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சு தன்னுடைய ஸ்டாண்டை ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓவர்சீஸ் மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு ஒரு ரிலையபிளான ஒரு டெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஜடேஜா அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். இன்னைக்கு அவர் டெம்பர்மெண்ட் காமிச்சாரு, சூப்பரா நின்னாரு ஒரு பக்கம். ஏன்னா நீ நல்லா நோட் பண்ணணும், அங்க மேட்ச்ல எக்கச்சக்கமான சைடு பிரஷர். ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போகுது, ஒரு பக்கம் சரியான ஸ்லெட்ஜிங் சாதாரண ஸ்லெட்ஜிங் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் டே பண்ணதுக்கான ஃபுல் ஸ்லெட்ஜிங் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் அங்க இருக்கு. ஒருத்தர் கூட அவருக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல. இந்த மேட்ச் எப்படி வேணாலும் திரும்பி போயிடலாம் அப்படின்னு இருக்கும் போது அந்த மனுஷன் வந்து அந்த கிரிட்டோட நின்று இதை முடிச்சு கொடுக்க முடிக்கிறது. ஜடேஜா இருந்த வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம கையில இருந்துச்சுங்கிற மாதிரியே அதை கொண்டு போயிட்டு இருந்தாருங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாருங்க நம்பணும். பட் இட் வாஸ் an unlucky thing. சிராஜ் அவரை பிளேம் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவர் முடிஞ்ச அளவுக்கு வாட் எவர் he can do, he tried his level best. கன்ஃபார்மா பண்ணாரு. அது ஒரு அன்லக்கியா நடந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான். அதனால வந்து அது வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பும்ரா அவருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு நின்னாரு, ரொம்ப நேரம் வந்து நின்னாரு. மேபி அந்த ஷாட் தேவையில்லாம வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் நம்ம அவர்கிட்ட பிளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா. பேட்ஸ்மேன்ஸ் ஆடணும். நீ பவுலர்ஸ் கிட்ட வந்து இதுதான் எதிர்பார்க்க முடியும். நீ சும்மா அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்களே திருப்பணும், அவங்க வந்து பேட்டிங்கோட கான்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்கறதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ கேட்டீங்கன்னா, நீ ஜெய்ஸ்வாலை பத்தி கருணாயர் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்த கரெக்டா. அதுல சுப்மன் கில் எல்லாத்தையும் கேட்டு இருந்தேன். டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும்ங்கிறது உண்மை. ஏன்னா கொஞ்சம் எனக்கு பேனிக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டாங்களோ ஏர்லியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பண்ட்டை வந்து நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் கையில் அடிபட்டு இருந்துச்சு. அவரால் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டாரு. அவரை வந்து நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. பட் கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இந்த இதுல ஒரு பிக்கெஸ்ட் டேக் என்னன்னா, நான் சொன்ன ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் கேஎல் ராகுல் இந்த இதுல செஞ்சுரி போடுவாருன்னு நடந்துச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிக்கெஸ்ட் டேக்காவே. நம்ம ப்ரிவியூல சொன்ன மாதிரி மற்றபடி எந்த இதுமே பெருசா நம்ம வந்து இது பண்ணிக்கிற மாதிரி பெருசா. அதே மாதிரி பும்ராவோட ஃபைஃபர் அதுவும் ஒரு சூப்பரான ஒரு இது. மற்றபடி இதுல வந்து நம்ம பெருசா இது பண்றதுக்கான ஒண்ணும் இல்ல. மேபி அந்த பேனிக் பட்டன் கொஞ்சம் ஏர்லியா பிரஸ் பண்ண காரணத்தினால மேபி இந்த விக்கெட்ஸ் ஃபோர்த் ரேல போக கொஞ்சம் இந்தியா வந்து பேனிக் பட்டனை பிரஸ் பண்ணி கொஞ்சம் அவங்க அதனால வந்து எப்படி அப்ரோச் போலாங்கிற ஒரு கன்ஃபியூஷனால நிறைய விக்கெட்ஸ் விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் we don't want to write them off very soon அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவா நம்ம எத்தனையோ இந்த செகண்ட் சீசன் ஜெயிச்சோம், தேர்ட் வந்து ரொம்ப மார்ஜினல் ஃபெரஸ்ல விட்டுட்டோம் அப்படிங்கறதுனால we can wait and see in the fourth and fifth test matches எனக்கு தோணுது சூனா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நீ கரெக்டா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல் அடிப்பாங்க. அதே மாதிரி ஜடேஜா வந்து இந்த டெஸ்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணோம். இது வந்து நம்ம பண்ணிட்டோம், நம்ம சூப்பர் நம்ம மாசிங்கர்கான சொல்லல. ஆனா வந்து நம்ம அதெல்லாம் பண்ணிருக்கோங்கிறது நம்ம கண்டிப்பா பதிவு செஞ்சே ஆகணும். செஞ்சது பதிவு செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சது பதிவு செய்யறோம். அவ்வளவுதான் ஃபைட். ஓகே, இன் அடிஷன் டு தட் நீ கூட ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்த. ஓகே, சோ ஆக்சுவலி நிறைய இந்த பால் ரிலேட்டடா நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க இந்த இன்டர்நெட் ட்விட்டர்ல. கரெக்டா 30 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டியூஸ் பால் சாஃப்ட் ஆயிடுது, ஆல்ரெடி ஃபிளாட் பிட்ச் கொடுக்குறாங்க, பால் ஸ்விங் ஆக மாட்டேங்குது, சீம் ஆக மாட்டேங்குது ஆஃப்டர் 30 ஹவர்ஸ் அப்படி இப்படிங்கிறாங்க. ஸ்டுவர்ட் பார்க் கூட ட்வீட் போட்டிருந்த பத்தியில ஒரு 4 இயர்ஸ் பேக்கே இப்படிதான் இருக்கு,
எப்போ அந்த பேஸ் பால் வந்ததோ அதுல இருந்தே பாலோட ஸ்ட்ரக்சர் அந்த எஃபெக்டிவ்னஸ் அதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. இது கரெக்ட் தானா இல்ல பால் தான் பிரச்சனை இல்ல ஸ்கில் லெவல்ல பிரச்சனையா மர்ஃபி? ஆக்சுவலா பால்ல ஒரு பிரச்சனை இருக்கு டியூக்ஸ் பால்ல. ஏன்னா வந்து இது ஒரு டீம் வந்து இங்க பிரச்சனை பண்ணுது, இந்தியா வந்து இங்க பிரச்சனை பண்றாங்க, இல்ல இங்கிலாந்து மட்டும் பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறது ரெண்டு டீமுமே கண்டினியூஸா இந்த மேட்சஸ்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பால்ல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பால்னால ஒரு 10 நிமிஷம் பேட்ச் பிரேக் வருது. அவங்களால அதே மாதிரி அவங்க வந்து இந்த பால்ஸ் வச்சிருக்காங்க, நீங்க கவனிச்சு பார்த்துட்டு இந்த பாக்ஸ்ல இந்த சப்ஸ்டிட் பால்ஸ் எல்லாம் அதுவே அந்த ரிங்ல ஃபிட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயமா அந்த டியூக்ஸ் பால்ல இருக்கு அப்படிங்கிறது எந்த விதமான டவுட் கிடையாது. உனக்கு எந்த விதமான அசிஸ்டன்ஸுமே அந்த பால் கிடைக்கிறது இல்ல. அது ஹார்ட் அந்த ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு பால், அதுல அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம 30 ஓவர் தாண்டிடுச்சுன்னா அந்த பால்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி பிளாட் பிட்ச் கம்ப்ளீட்டா அதுலயே நமக்கு வந்து ஃபுல்லா போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ நீங்க பால்லயும் உனக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறப்போ கம்ப்ளீட்டா பவுலர்ஸ்க்கு வந்து இது வந்து பேட்டிங் பாரடைஸ் மாதிரி கொண்டு வந்து பவுலர்ஸ்க்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல என்ன பிரச்சனை, என்ன மாதிரி என்ன டெக்னிக்கலா ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தாண்டி டியூக்ஸ் பால் தெரிஞ்சு பழைய மேனுஃபேக்சரிங் பக்கம் கொண்டு போலாங்கிறதா எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அடிச்சு வெளுக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பேட்டோட சைஸ் எல்லாம் திக்னஸ் அதிகம் தான், இன்ச்சஸ் அதிகம், திக்னஸ் அதிகம். அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த பால்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தேவையான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஏன்னா ரெண்டு டீமுமே தொடர்ந்து இந்த பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அம்பையர்ஸ் கூட வாக்குவாதம் போகுது. சோ கண்டிப்பா இது வந்து தேவையில்லை, அவாய்ட் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. குண மர்ஃபி சொன்னதுல ஒரு பாயிண்ட். ஓகே, அவன் பவுலர்ஸ் பத்தி பேசுறேன். இந்தியா வந்து எவ்வளவு டிசிப்ளினா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த டெஸ்ட்ல ஆக்சுவலி அரௌண்ட் 63 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்கடா குண. ஆக்சுவலி அந்த 63ல ஒரு 20% கட் பண்ணிருந்தா கூட இந்தியா இந்த டைம் ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஓகே, 63 எக்ஸ்ட்ராஸ் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஹை ஆக்சுவலி. இதே அதர் சைடு இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அவங்க அளவு மினிமம் 30 to 35 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஆனா இது 60 இஸ் டபுள், 2 times தான் இங்கிலாந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாலே இந்தியா வந்து கொஞ்சம் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இப்போ டெபிசிட் எவ்வளவு 22 ரன்ஸ்ல தோத்து போயிருக்கும். யா, சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா டிசிப்ளினா போட்டாங்களா, இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இல்ல பால் நல்லா ஸ்விங்கா சீமாச்சுன்னு நினைச்சு அந்த பீரியட்ல இந்தியா போடும்போது? என்னோட ஒப்பீனியன்ல பார்த்தீங்கன்னா இந்தியா நல்லா தான் போட்டிருந்தாங்க. மேபி இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். பிகாஸ் 63 31 ஃபார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் 32 செகண்ட் இன்னிங்ஸும் போகும்போது அதுலேயே ஒரு பெரிய ஒரு மார்ஜின். இப்போ இந்த 32 எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கொடுக்கலன்னா நம்ம ஈஸியாக இந்த செகண்ட் இதில் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். 22 ரன்ஸ் அப்படியே இதாக இருக்கும், அது டெபிசிட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பர்டிகுலராக அவங்க பார்த்தாகணும். நெக்ஸ்ட் டெஸ்டஸில் பார்க்கும்போது இனிமேல் இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ண முடியும்னு பார்க்கணும். அப்போ தான் ரன்ஸும் கம்மி பண்ண முடியும். அப்புறம் ஃபர்தராக நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம், இப்போ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலும் ரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இட் வுட் பி அ பெட்டர் ஹெட். ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன் பார்க்க. ஓகே, நம்ம எல்லாம் இந்தியா பத்தியே பேசிட்டு இருக்கோம் மர்ஃபி. ஓகே, இங்கிலாந்துல ஒருத்தர் இருக்கான், பென் ஸ்டோக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்னடா மனுஷனாடா மிஷினாடா டே. 4th இன்னிங்ஸ்ல 4th டேல கடைசியில அவனே தான் பவுலிங் போட்ட ஒரு 2. 5th டே வரும்போது ஸ்டார்டிங்ல மார்னிங் செஷன் ஃபுல்லா 12 ஓவர் 14 ஹவர்ஸ் கண்டினியூஸா அவன் தான் பவுலிங் போட்டிருக்கான் ஒரு 2ல. கொஞ்சம் லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி வந்து அவனே பவுலிங் போறான். பவுலரா மிஷினா ரோபோவா என்னடா அந்த கேப்டன்சி பத்தியா? அவன் அந்த கிரிட்ட விடவே இல்ல. ஓகே, அடிச்சது 190 தான். பட் ஆனா அவங்க இந்தியாவை ஃப்ரீ அடிக்க விடக்கூடாது. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் ஐ திங்க் இந்த டெஸ்ட்ல அதுவும் ஃபைனல் இன்னிங்ஸ்ல சூப்பரா பண்ண மாதிரி. ஆக்சுவலி பென் ஸ்டோக்ஸ் he proved again why he is the best all-rounder in the world. பென் ஸ்டோக்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கேட்டா, ஹி இஸ் a சாம்பியன் பிளேயர். ஒரு இங்கிலாந்துக்கு நம்ம வந்து அவர் வந்து டெஸ்ட் கேப்டனா அனௌன்ஸ் ஆகிறார் அப்படிங்கிறப்பவே நம்ம வந்து சொன்னோம், ஹி இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அசெட் இங்கிலாந்துக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பென் ஸ்டோக்ஸ் கேப்டனா வராரு அப்படிங்கிறப்பவே அது வந்து ஒரு பெரிய டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணுது. அவங்களால வந்து அந்த கிரிட்டை கொடுக்க முடியும். ஹீஸ் என்ன சொல்றது, ரொம்ப 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 கடைசி வரைக்கும் அந்த ஆட்டிடியூட் மிஸ் பண்ணாத ஒரு பிளேயர். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறியை வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்படி வேணாலும் திரும்பலாம் நினைக்கும் போது எக்கச்சக்கமான இண்டிவிஜுவலாவே ஹி ஹஸ் கிவன் கம்பேக் known for his comebacks அப்படிங்கிறப்போ கேப்டன் இருந்துட்டு அவர் அந்த மாதிரி பண்ணல ஆச்சரியமா பார்க்கணும். பென் ஸ்டோக்ஸ் அவெல்லாம் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு பிளேயர் உண்மையாவே. அந்த மாதிரி நீ சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இதுல கிட்டத்தட்ட அவங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்தியா வந்து ஒரு 3 விக்கெட் தொடர்ந்து போச்சு. அப்புறம் விக்கெட்ஸ் விழுகவே இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி ஜடேஜா ஒரு மாதிரி இது பண்ணும்போது அப்ப கூட நீ பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் பென் ஸ்டோக்ஸோ ஆர்ச்சர் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. நினைச்சிருந்தா அவங்க கிறிஸ் வோக்ஸ்க்கும் கார்ஸுக்கும் அப்போ ஸ்விட்ச் கொடுத்து இவங்க ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணல. லஞ்சுக்குள்ள இதை வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபைட் கொடுத்துட்டே இருந்தாங்க. நீ கவனிப்பா, ஃபுல் அட்டாக். ஏன்னா அவங்களுக்கு ரிதம் வருதுன்னு தெரிஞ்சுட்டு இவங்க கிறிஸ் வோக்ஸ் நல்ல போலர் தான், கார்ஸ் நல்ல போலர் தான், ட்ரை பண்ணிருக்கலாம். பட் they didn't do that. இப்ப ஆர்ச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 டேஸ்க்கு அப்புறமா ஆடுறாரு இந்த மேட்ச். சரியா, டெஸ்ட் மேட்ச் ஆடுறாருங்கிறப்போ ஃபெட்டிக் ஆகும். அத்தனை ஓவர்ஸ் நீ கண்டினியூஸா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து உடஞ்சு போயிருவாங்க, ஃபெட்டிக்காக வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி ஆடுவாரா மாட்டாராங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சினாரியோஸ் மாறலாம். ஆனா அதை பத்தில யோசிக்காம மனுஷன் வந்து அந்த இதுல வச்சுக்கிட்டே இருந்தது வந்து உண்மையாவே சொன்னா ஹேட்ஸ் ஆஃப் உண்மையாவே அந்த கேப்டன்சிக்கு. அப்புறம் இன்னொரு சொன்ன கேப்டன்சி சொன்னீங்க, கேப்டன்சி வந்து சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு கேப்டன்சி. ஆனா இந்த மேட்ச் ஸ்பெஷல். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் டேல நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இங்கிலாந்து டீமே ஒரு பம்ப் அப் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியாமையோ தெரிஞ்சோ ஒரு வெறி வந்துருச்சு.
மேபி அது வந்து பர்சனல் எடுத்துட்டாங்க தெரியல. அதுக்கப்புறம் ஸ்லெட்ஜிங் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரொம்ப வந்து இது பண்ணாங்க. நீ சொன்ன ஒரு வார்த்தை சுமன் கில் வந்து பேனிக் ஆயிட்டார். பேனிக் ஆயிட்டார் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து அது இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிச்சு நான் சொல்லுவேன். நாட் இன் கேப்டன்சி இன் பேட்டிங்ல என்ன ஆச்சுன்னா இங்கிலாந்து வந்து செமையா ஸ்லெட்ஜிங் பண்ணாங்க. சரியா, விராட் கோலி என்ன பண்ணுவாருன்னா ஸ்லெட்ஜிங் பண்ணா அதை வந்து என்ன சொல்றது பர்ஃபார்மன்ஸ்ல டக்குன்னு போய் இப்ப ஸ்லெட்ஜிங் எதுக்கு பேசிக்கா பண்றாங்க ஒரு டீம் அவங்க வந்து ராங்கா ஒரு ஷாட்ஸ்க்கோ அவங்க ட்ரிகர் பண்ணுங்கிறது அவங்க பாயிண்ட். இப்போ அங்க ட்ரிகர் ஆகி நீ ஷாட்ஸ் அடிக்கணும் இல்ல வந்து ட்ரிகர் ஆகி அங்க வந்து நீ வந்து உன்னுடைய இம்பேலன்ஸ் யூஸ் பண்ணு. நீ தூக்கி அடிக்கணும் அவசியம் இல்லை. இம்பேலன்ஸ் நீ லூஸ் பண்ணணும். ராங் ஷாட்ஸ் ஆர் ராங் இதுங்கிற மாதிரி உன்னுடைய இதை வந்து பேட்டர்ன் வந்து பிரேக் பண்றதுக்காக தான் அவங்க ஸ்லெட்ஜிங் பண்றது. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த டீம்ஸ்க்குலாம் ஸ்லெட்ஜிங்க்கு பேர் பண்ணதுக்கான காரணமே அவனுக்கு இந்த மாதிரி மென்டல் கேம்ஸ் பிளே பண்ணி தான் ஜெயிப்பாங்க மேக்ஸிமம். அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான இது பண்ணும்போது அந்த இடத்துல தான் சுப்மன் கில்லோ இல்ல சில பேர் நம்ம என்னுடைய டீம்ல இருக்க நிறைய பிளேயர்ஸ்க்கு அந்த விஷயம் தான் கொஞ்சம் அடி வாங்கிருச்சோ அப்படிங்கிற தோணுச்சு. எனக்கு வந்து ஜடேஜா அந்த கிரிட்டோட நின்னாரு ஃபுல் ஸ்லெட்ஜிங். உனக்கு தெரியும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டில இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ ஃபுல்லா வர்பல் அபியூஸ் தான், வர்பல் ஸ்லெட்ஜிங் தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே போச்சு இன்னைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க பொட்டலம் பண்ணினும் ஒரு பிளான் வந்துட்டாங்கனால அவங்க வந்து கரைச்ச அத்தனை வித்தையில இறக்கிட்டாங்க உள்ள சொல்ல போனா. அப்படிங்கிறப்போ மேபி அதெல்லாம் வந்து இருந்தனாலதான் மேபி சுப்மன் கில்லால அங்க இடத்த பண்ண முடியும். அதுவும் கூட நம்ம டப்புட்டு அவர் வந்து இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ண சொல்லணும் அவசியம் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு போக போக அவர் இன்னும் கத்துப்பாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து விராத்தெல்லாம் பார்க்காத ஸ்லெட்ஜிங்கா விராத்தெல்லாம் பண்ணாத இதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் மாதிரியும் இல்ல. ஏன்னா இது வந்து அவருக்கும் கிடையாது. சட்டேஸ்வர் புஜாரா, அஜிங்கியா ரஹானே இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஓவர்சீஸ் ஆஸ்திரேலியா எல்லாம் போகும்போது ஸ்லெட்ஜிங் வரும். அதை வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ணி அதை வந்து பர்ஃபார்மன்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனால நம்ம பேசிட்டு இல்ல நம்ம கில்ல பத்தி பேச அவசியமே கிடையாது. இஸ் a champion player. He will come back stronger எனக்கு தோணுது. ஓகே. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதுல கில் கேப்டன்? எனக்கு கேப்டன்சி எல்லாம் நல்லா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா கொஞ்சம் பேனிக் ஆன மர்ஃபி சொன்ன மாதிரி கொஞ்சம் பேனிக் ஆன மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு கில். ஏன்னா அவன் கில் உள்ள வந்தானே சம்பவம் பண்ண ஆக்சுவலி தேர்ட் கடைசியில பாத்தீங்கன்னா கிராலி இங்கிலாந்து டீமோட நல்லா வம்பிழ்த்தாரு. ஓகேவா, அதே வந்து திருப்பி இங்கிலாந்து பண்ணும்போது கில் உள்ள வரும்போது எல்லாரும் அந்த அவன் கில்ல சுத்தி எல்லாரும் நின்னுட்டாங்க. கரெக்டா நின்னு அதுல கொஞ்சம் பேனிக் ஆகி சாஸ் ஆரம்பிச்சாங்க. அப்பவே ஓஹோ இது சரியில்லையே ஏதோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் மோஸ்ட்லி இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருக்க வேண்டியது. எனக்கு கில் விக்கெட் கருணா விக்கெட் தான் மோஸ்ட்லி டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன். கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கில்லு நல்லா தான் பண்ணார். கேப்டன்சி நல்லா தான் பண்ணார். மேபி ஒரு செகண்ட் இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லாஸ்ட் டெஸ்ட் வந்து ஜெயிச்சதுனால கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சோன்னு ஒரு டவுட் இருக்குது பர்டிகுலரில். இந்த ஈஸியாக ஜெயிச்சில் அப்புறம் 192 தான் லாஸ்ட்டில் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அது கூட ஒரு ப்ராபபிள் இதாக இருக்கலாம், ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். மேபி அடுத்த மேட்சஸில் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து இதுலேருந்து ஒரு லேர்னிங்ஸ் கொண்டு வந்து இப்போ பெட்டராக பண்ணணும்னு இருக்கணும். கண்டிப்பாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கம்பீரும் இதை பற்றி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ மேபி இதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஃபர்தர் ஐடியாஸ் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நீ ஒரு பாயிண்ட் சொன்ன பத்தியா சொல்லு மர்ஃபி. ஆக்சுவலா கோலோட பாயிண்ட்டுக்கு ஒரு ஆட் ஆன் பண்ணணும். விராட் வந்து ஒரு டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இதுல பேசும்போது வென் யூ ஆர் நீ வந்து ஒண்ணு குடுக்குற அப்படின்னா அதை நீ வாங்குறதுக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீ வர்பல் அபியூஸோ ஸ்லெட்ஜிங்கா இருந்தாலும் அது எதுக்கு இங்க சொல்ல வரேன்னா கில் வந்து ஒரு சூப்பர் பிளேயர் இதுங்கிறப்போ அந்த மாதிரியான வர்பல் அபியூஸ் நிச்சயமா வரும். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது வந்து இங்கிலாண்டா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அந்த டிபிக்கலா பண்ணக்கூடிய டீம் தான். அப்படிங்கிறப்போ மேபி இன் ஃபியூச்சர் வரக்கூடிய இன்னிங்ஸஸ்ல இதை வந்து இன்னும் அவர் ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து கடந்து போய் எப்படி நம்ம அந்த கேம பர்ஃபார்மன்ஸ்ல காமிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பதிலடியா கொடுக்கலாம் அப்படிங்கறத அவர் வந்து இன்னும் கத்துப்பாரு. அதாவது இன்னும் ஸ்ட்ராங்கா கத்துப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கில் அதை கத்துப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கில் வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இங்கிலாந்துல. கிட்டத்தட்ட நம்மளே வந்து டான் பிராட்மேன் ரெக்கார்டுக்கு போவாரு பேசிட்டு இருந்த போதுதான் இது நினைச்சு. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் வந்து பெருசா போட்டு அவரை மென்டலா அஃபெக்ட் பண்ணாதனாலும் கூட அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா கத்துப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் நீ இம்ப்ரூவ் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தல குரு. எனக்கு ஃபீல்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியாங்க. இந்த டெஸ்ட்லயும் பாரு செகண்ட் டெஸ்ட் வின் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஃபீல்டிங், கேட்ச் புடிச்சோம். இந்த டெஸ்ட்லயும் பாரு 2 கேட்ச்ரா. ஜேமி ஸ்மித் 0 இருக்கும்போது விட்டோம், அப்புறம் வந்து கார்ட்ஸ் கொண்டு விட்டோம். ஓகே, ஃபீல்டிங் எனக்கு மறுபடியும் என்னத்தான் நான் சொல்றதுடா, ஃபீல்டிங் ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட். இந்த மாதிரி கேட்சஸ் விட்டீங்கன்னா ஐ திங்க் மேட்சஸ் வில் இந்த சீரிஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமாண்டா, எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து டோட்டலாக வந்து 18 கேச்சஸ் நம்ம விட்டுருக்கோம் இந்த பர்டிகுலர் இப்போ வரைக்கும் டெஸ்ட்டு. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 10 கேட்ச் தான் விட்டுருக்காங்க. ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ். ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ராஸையும் இந்த கேச்சஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட் மேட்சஸில் நல்லா இதை வந்து ரெடியூஸ் பண்ணாதான் அடுத்த இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் போயிடும். அது கண்டிப்பாக அவங்க பார்த்து தான் ஆகணும் இனிமேல் வர மேட்சஸ்க்கு. ஓகே, கேச்சஸ்ங்கிறமே அம்பையர்ஸ்னு ஒரு 2 பேர் நின்றுதானுங்க, பால் ரைஃபலும் சைக்கத்துன்னு. ஓகே, ஏண்டா பால் ரைஃபலுக்கும் இந்தியாவுக்கு என்னடா பஞ்சாயத்து நான் கேட்கறேன். ஏண்டா
எப்ப பால் போல் எல்பிடபிள்யூ இருந்தாலும் அவுட் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னடா மர்ஃபி, என்னடா இதெல்லாம்? இதே இங்கிலாந்து அவுட் கேட்டா குடுத்துடுறாங்க. நம்ம இந்தியா எனக்கு நானும் இது எங்கேயோ படிச்சேன் ஆக்சுவலி. ஏதோ இந்தியாவுக்கு பால் ரைஃபிள், இந்தியா பேட்டிங் ஆனா மட்டும் பால் ரைஃபிள் அவுட்டே கொடுக்க மாட்டாரு. இதே வேற டீமா இருந்தா மட்டும் கண்ண மூடிட்டு அவுட் குடுத்துறாரு. ஏன்னா அம்பையரிங் பிக் கொஸ்டின் மர்ஃபி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே நிறைய டிசிஷன் நம்ம சைடு வந்திருக்க வேண்டியது. அம்பையர்ஸ் கால்லயே போச்சு. பிகாஸ் ஆமா ஆமா பால் ரைஃபிளும் சைக்கத்தும் அவுட்டே குடுக்கல. இது இங்கிலாந்து சைடுலாம் அம்பையர்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தாங்க எல்பிடபிள்யூல. ஆமா ஆமா அம்பையரிங் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இந்தியா ஐ திங்க் அன்லக்கின்னு நான் சொல்லுவேன். கேட்சும் பிடிக்க மாட்டேங்குது. அம்பையரிங் நம்ம சைடு போக மாட்டேங்குது. என்னடா மர்ஃபி இதெல்லாம்? அம்பையரிங் ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி நம்ம வந்து நிறைய டிபேட்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் வந்து இப்போ அதிகமாயிருச்சு. பிகாஸ் வந்து இது வந்து ஐபிஎல்லையுமே இந்த கான்ட்ரவர்சி இருந்துச்சு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயுமே இந்த கான்ட்ரவர்சி. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நீங்க வந்து ஒரு அம்பையர் பண்ற அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் தட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நிறைய சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு தான் நீங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஒருத்தவங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு தடவை 2 தடவை நடந்தா பரவாயில்ல. இது நான் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பாக்குறேன். நம்ம சைஃபுல்லா சைக்கத் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே நிறைய அவுட் வர வேலை நாட் அவுட் கொடுத்தாரு, நாட் அவுட் கொடுத்தாரு. போன தடவையே அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் கவனிச்சேன். இந்த தடவையே அது வந்து வெளிப்படையாவே தெரியுது. அண்ட் பால் அவர் வந்து நம்ம நீ சொன்னீங்க யாரும் இல்ல, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் தான் சொன்னாரு இந்த பாயிண்ட். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த அம்பையரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு செக் இருக்கு. அதாவது இப்ப எப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி டிஆர்எஸ் கொண்டு வந்தோம். முதல்ல டிஆர்எஸ் ஒன்று கிடையாது, அம்பையர் என்ன சொன்னா கேட்டு வந்துட வேண்டியதான். இப்ப டிஆர்எஸ் ஒன்று ரிவ்யூ வருது. அதுலயுமே இன்னும் பாத்தீங்கன்னா சில கைட்லைன் ப்ரோட்டோகால்ஸ் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அம்பையருக்கு ஃபேவரட் அம்பையர்ஸ் காலுக்கான சில கிளாரிட்டியான டெஃபினிஷன்ஸ் நிறைய வந்து மிஸ் ஆகுது. இந்த இது டு இதுங்கிற டாலரன்ஸ் லிமிட் கொடுப்பாங்க. அதனால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்படி வேணா அந்த பால் போலாம் தான் உண்மைதான். பட் வந்து கொஞ்சம் வந்து இவங்கலாம் மேபி டிஆர்எஸ் இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த மாதிரி லெத்தாஜிக்கலா இல்லாம அம்பையர்ஸும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து கரெக்டா நிறைய டிசிஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேபி டிஆர்எஸ் இருக்குங்கிறனால இவங்களா ஒரு இதுல சொல்றாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா வந்து நிறைய அம்பையர் டிசிஷன்ஸ்ல கான்ட்ரவர்சிஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கண்டிப்பா நம்ம பார்த்தோம், அது உண்மை. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த 4th டெஸ்ட் 5th டெஸ்ட்ல இதே மாதிரி நடந்துச்சுன்னா ஐ திங்க் இந்தியா இஸ் கோயிங் டு சஃபர் மர்ஃபி. குணே, இன் கமிங் டு தட் क्वेश्चन, ஓகே, இந்த லாஸ் இந்தியாக்கு வந்து எவ்வளவு இம்பாக்ட் பண்ணும்? So going to the 4th race, because 4th race வந்து மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல இதுவரைக்கும் இந்தியா ரீசென்ட்லி ஜெயிச்சதே இல்ல. எட்பஸ்டன் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி ஓல்ட் ட்ராஃபர்ட்லயும் மோஸ்ட்லி ஜெயிச்சதே இல்ல. சோ வில் இந்தியாஸ் ஜிங்ஸ் பிரேக் இன் மான்செஸ்டர்? சோ கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்களா ஃபர்ஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டெஸ்ட் போறதுக்கு, ஏன்னா ஒரு லாங் கேப் இருக்கு, ஒரு 10 days கிட்ட கேப் இருக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்க்கு. சோ வில் இந்தியா ரீக்ரூப் அண்ட் திங்க் பண்ணுவாங்களா, லைக் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிருக்கோம், இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம்? சோ என்ன நினைக்கிற குண்ணி? கண்டிப்பா கண்டிப்பா அவனுங்க கண்டிப்பா அவங்க எல்லாரும் ரீக்ரூட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லாஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன தப்பாக போயிடுச்சு, எது நம்ம இது பண்ணணும், ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவோம், எதை பெட்டராக பண்ணணும், எல்லாம் ப்ரொசீட் பண்ணி கண்டிப்பாக ஒரு இது கொடுக்கணும். நம்ம ரெக்கார்ட்ஸ் இல்லை, பட் ப்ராபப்ளி தே வில் கம் பேக். ஆக்சுவலி நான் இன்னும் இந்தியா சைடில் தான் இருக்கேன். கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். மர்ஃபி, எட்ஜ்பாஸ்டன்ல எப்படி நம்ம வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சு ஓல்ட் ட்ராஃபர்ட்லயும் அதை பண்ணுவோம். ஏன்னா ஓல்ட் ட்ராஃபர்ட்னு கேட்கும் போது லைட்டா கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. ஏன்னா அந்த கிரவுண்ட் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்த ஒரு கிரவுண்ட் அது ஓல்ட் ட்ராஃபர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் மான்செஸ்டர் யுனைட்டடோட ஏனந்தா அதேனாலுமே அதுவும் ஓல்ட் ட்ராஃபர்ட் தான், அவங்க ஸ்டேடியமும் அதுவும் ஊத்திக்கிட்டு தான் இருக்கிற வருஷமா என்ன பண்றதுனே தெரியாம அந்த டீமும். ஆனா வந்து என்னன்னா இந்தியா வந்து இதுல வந்து பேனிக் பட்டன் பிரஸ் பண்ற அளவுக்கான ஒரு லாஸ் கிடையாது. இது நல்லா பண்ணாங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும்னாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து இதை ஃபுல்லா விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பா சின்ன சின்ன சேஞ்சஸ் ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணா கண்டிப்பா இந்தியா வந்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னுமே வந்து இந்தியா வந்து இங்கிலாந்து வந்து ஒரு கன்வின்சிங்கான வின் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னாலும் கூட கொஞ்சம் ஒருவேளை சிராஜ் விக்கெட் போகாம இருந்தா திங்ஸ் வுட் ஹவ் சேஞ்ச்ட் a lot. இந்தியா would have won this match too. சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்டிங் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் இந்த சீரீஸ் அலைவா தான் இருக்கு. மேபி இந்தியா வந்து அந்த தொடர்ந்து விக்கெட் போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்ல இன்னைக்கு அப்பவே ஒரு பொட்டலமா இருந்தா நமக்கு ஒரு டேஞ்சரி அலாரமிங் சைன்ஸ் பாத்துருக்கலாம். பட் வந்து நான் இது வந்து உடனே அலாரமிங் சைன் இந்தியா வந்து சரியில்லை, கேப்டன்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சும்மா போட்டு குழப்பலாம் வேண்டாம். இந்தியா ஹஸ் டன் தேர் பார்ட், பட் சின்ன 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 மிஸ்டேக்ஸ் அது ஹஸ் காஸ்ட் திஸ் மேட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் Day 4 அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் மான்செஸ்டர்ல நடக்க போகுது. அதை பத்தின ஃபுல் ப்ரிவியூவை நம்ம அடுத்து பார்ப்போம். அதுல யார் யார் ஆட போறா, என்ன பிளேயிங் 11 போறாங்க, என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லுவோம், நம்ம இன்சைட்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நாங்க வந்து எங்க சேனல் வச்சிருக்கோம், பேஜ் வச்சிருக்கோம், அதுக்கும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் போடுவோம், அந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரை பத்தின இதுவும் நாங்க கொடுத்துருப்போம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கிரிக்கெட்டிங் செக்மெண்ட்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ நன்றி நண்பர்களே, தேங்க்யூ சோ மச். Cheers guys, good night and bye bye.